வணக்கம். உங்களுக்கு சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா? சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்க மூச்சு பயிற்சி பண்ணா சரியாயிரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த மூச்சு பயிற்சியே எளிமையாக்குறதுக்கும், நம்மளுடைய நுரையீரல ரொம்ப அழகா விரிவடைய செய்யறதுக்கும் ஒரு சூப்பரான ஆசனா இருக்கு. அந்த ஆசனா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 100 டேஸ் சேலஞ்ச்ல டே 11ஓட சேலஞ்சா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஜங்காசனம். புஜங்கம் அப்படின்னா பாம்பு அப்படின்னு அர்த்தம். பாம்பு தலையை தூக்கி பார்க்குற மாதிரி இந்த ஆசனாவோட போஸ்டர் இருக்கிறதுனால இதுக்கு பேர் புஜங்காசனம் அப்படின்னு பேர். இந்த ஆசனா எந்த சக்கரத்துக்காக பண்றோம்? அனகாதர சக்கரத்துக்காக பண்றோம். அப்போ இந்த ஆசனத்தால உயிர் பெறக்கூடிய உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரல், இதயம். இது ரெண்டும் இந்த ஆசனாவனால உயிர் பெற. இந்த ஆசனா யாரெல்லாம் பண்ணக்கூடாது? உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, இதய நோய் பிரச்சனை இருக்கிறவங்க, முதுகு அதிகமா வலி இருக்கிறவங்க, ஷோல்டர் வலி இருக்கிறவங்க இந்த ஆசனாவை பண்ணக்கூடாது. இந்த ஆசனாவை நீங்க பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு யோகா குருவோட மேற்பார்வையில நீங்க தாராளமா இந்த ஆசனாவை நீங்க பண்ணலாம். இப்ப இந்த ஆசனாவை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? தரையில நல்லா படுத்துக்கீங்க. மூச்சை ரொம்ப நார்மலா வச்சுக்கங்க. இந்த ஆசனாவை பொறுத்த வரைக்கும் மூச்சை கொஞ்சம் வேகமா குடிச்சாலும் முதுகுல மூச்சு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால மூச்சை ரொம்ப ரிலாக்ஸா வச்சுட்டு எக்ஸைல் பண்ணிட்டே தலையை கையை பெண் பண்ணி முதுகு நல்லா பின்னாடி பெண் பண்ணி பாருங்க. இதுதான் புஜங்காசனா. இந்த ஆசனா பண்ணும்போது முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, எக்காரணம் கொண்டு மூச்சு பிடிக்க கூடாது. நீங்க தலையை தூக்கும் போது மூச்சை எக்ஸேல் பண்ணணும். அதுக்கப்புறம் மூச்சை சீராக்கிடணும். வலி வர மாதிரி இருந்தா உடனே இந்த ஆசனாவை நிறுத்திடணும். வலிக்க இந்த ஆசனாவை நீங்க பண்ணக்கூடாது. பழக்கத்தை வழக்கமா மாத்துறதுக்கு என்னோட சேர்ந்து இந்த 100 டேஸ் சேலஞ்சில் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா என்னைய ஃபாலோ பண்ணிட்டு தம்ஸ் அப் ரெடி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். தேங்க்யூ.